வணக்கம் நண்பர்களே. சாரதி கட்டுமான நிறுவனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கட்டுமானம் தொடர்பான ஆலோசனைகளை உடனுக்குடன் பெற இணைந்திருங்கள் சாரதி பில்டர்ஸ் உடன். வீடு கட்டும் முன் பின்பற்ற வேண்டிய ஒரு சில வழிமுறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் கட்டிடம் கட்டுவதற்கு எந்த செயல்முறை சிறந்தது என்று பார்க்கலாம். பொதுவாக கட்டிடம் கட்டுவதற்கு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் மற்றும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் என 2 செயல்முறைகள் பயன்பாட்டில் உள்ளது. இதில் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் எனப்படும் முறையை பொறுத்தவரையில் உங்கள் கட்டுமானத்தில் சுவர் வரும் இடங்களில் அடித்தளம் அமைத்து சுவர் எழுப்பி அதன் மேல் RCC மேற்கூரை அமைப்பது வழக்கம். இந்த முறையில் உங்கள் கட்டிடத்தின் எடை RCC மேற்கூரையிலிருந்து சுவற்றின் வழியாகவே அடித்தளத்திற்கு செல்லும். மொத்த எடையையும் தாங்குவதால் பெரும்பாலும் இந்த முறையில் கட்டப்படும் சுவற்றின் அளவுகள் பெரிதாகவே இருக்கும். மேலும் இந்த முறையில் வீடு கட்டும் பொழுது உள் அறைகளின் அளவுகள் குறைவாக இருப்பதே சிறந்தது. இந்த முறையில் முதல் தளம் கட்டும் பொழுது தரைத்தளத்தில் எங்கு சுவர் உள்ளதோ அங்குதான் முதல் தளத்தில் சுவர் எழுப்ப வேண்டும். அடுத்த பதிவில் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறையை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சாரதி பில்டர்ஸ் உடன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.